வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சண்டே சீரீஸ். இந்த ஒரு சீரீஸில் பாசிவ் இன்கம் மேக் பண்ணுறதுக்கான டெக்னிக்கோட ஒவ்வொரு சண்டேவும் நான் உங்களை மீட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பாசிவ் இன்கம் மேக் பண்ணுறதுக்கான 12th டெக்னிக்கை பார்க்க போகிறோம். வாங்க அந்த டெக்னிக் என்னங்கிறத பார்ப்போம். வெல்கம் டு இன்ஃபினிட் சக்ஸஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சண்டே சீரீஸ். பாசிவ் இன்கம் டெக்னிக் நம்பர் 12. இந்த பாசிவ் இன்கம் டெக்னிக்கை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி திங்க் பண்ணணும். அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி எப்பயும் பார்த்துட்டு இருக்க விஷயங்களை தாண்டி நம்ம யோசிக்கணும், நம்ம சிந்திக்கணும். எல்லாத்துக்குமே அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம்தான். ஆனால் நீங்கள் அதை தாண்டி வந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பல வழிகளில் அமௌண்ட்டை மேக் பண்ணுறதுக்கான வழியை உருவாக்கி கொடுக்கும். சரி, இப்போ என்னோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நான் வரணும்னா நான் என்ன பண்ணணும்? என்னோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நான் வந்தால் எப்படி அது மணியை மேக் பண்ணி கொடுக்கும்? கொஞ்சம் நீங்கள் இருக்க இடத்த சுற்றி பாருங்கள். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட ஓன் ஆஃபீஸ், ஓன் பிஸ்னஸ் ஹவுஸ், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்க இடத்த சுற்றி பாருங்கள். நீங்கள் இருக்க இடத்துலையே யூஸ் பண்ணாமல் இருக்க ப்ராடக்ட்ஸ், யூஸ் பண்ணாமல் இருக்க ஸ்பேஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நிறைய பேர் பெரிய வீட்டில் இருப்பாங்க. அவங்க வீட்லேயே ஒரு பெரிய போர்ஷன் பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸே பண்ணாமல் இருக்கும், இல்லைனா ரொம்ப லெஸ் யூட்டிலைசேஷனோட இருக்கும். அந்த மாதிரி இருக்க ஸ்பேஸ், அந்த மாதிரி இருக்க ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி இருக்க எக்யூப்மெண்ட்ஸை உங்களால் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சால் அந்த ஸ்பேஸ், அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு மணி மேக் பண்ணி கொடுக்கும். சரி, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்பேஸ் எம்டியாக இருந்தது அப்படின்னா யூ கேன் மேக் இட் ரெண்ட். அடுத்தவங்களுக்கு வாடகைக்கு விடலாம். ஆனால் நம்மளோட சொசைட்டி, நம்மளோட என்விரான்மெண்ட்டை பொறுத்தமல்லும் வீடு வாடகைக்கு விடுறது அப்படிங்கிறது டோட்டலாகவே ஒருத்தருக்கு வாடகைக்கு விட்டுறது. ஸோ அவங்க மந்த்லி அவங்ககிட்ட ரெண்ட் கலெக்ட் பண்ணிக்கிறது. ஆனால் அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க ஒரு பர்டிகுலர் பார்த்த வாடகைக்கு விட்டு அவங்கள மாதக்கணக்கில் அங்கே இருக்க வச்சோம் அப்படின்னா நம்மளோட டே டு டே லைஃப் கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ ஆஸ் ஹவுஸ் ஓனர் நம்மளால் அந்த இடத்துல ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியாது. பட் அதே சமயம் அந்த இடத்த கம்ப்ளீட்டாக இல்லைனாலும் ஏதோ ஒரு 2-3 நாள் விட்டு அதில் ஏதாவது மணி மேக் பண்ண முடிஞ்சாலும் தட்ஸ் வில் மேக் மணி ஃபார் மீ. சரி, அது எப்படி பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் ஒரு வெப்சைட் இருக்குது, தட்ஸ் கால்டு Airbnb. அதோட லிங்க் என்னங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க, அந்த ஒரு பர்டிகுலர் வெப்சைட் போனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் ஆஃபீஸில் ஃப்ரீயாக இருக்க ஸ்பேஸை நீங்கள் யாருக்காவது வாடகைக்கு விடலாம். பர்டிகுலர்லி இது டீல் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரினர்ஸ், இல்லை லோக்கலில் இருக்கவங்களே இப்போ நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. நான் இப்போ இங்கேருந்து ஒரு வெளியூருக்கு போகிறேன், ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்காக போகிறேன். அந்த பிஸ்னஸ் ட்ரிப் போகிற இடத்துல நான் ஒரு 3 to 4 days நான் ஸ்டே பண்ண வேண்டியது இருக்குது. நான் பெருசாக வாடகைக்கு வீடு எடுத்தும் தங்க முடியாது. அதே சமயம் நான் ஹோட்டல் இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல போய் ஸ்டே பண்ணேன்னா இட் வில் மேக் ஹியூஜ் அமௌண்ட் ஃபார் மீ. நிறைய காசு செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இல்லைன்னா நான் மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டிய இடத்துல இருந்து அந்த ஹோட்டல் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கலாம். எனக்கு பக்கத்துலேயே ஏதாவது தங்கிறதுக்கான இடம் இருந்தால் ஐ எம் ரெடி டு பே. கொஞ்சம் அமௌண்ட் சேர்ந்து போனாலும் பரவாயில்ல, தட் வில் மேக் அண்ட் கம்ஃபர்டபுள் டு மீ. அந்த மாதிரி இருக்க இடத்துல நான் தங்கிறதுக்கு தயாராக இருப்பேன். அந்த மாதிரி இடம் தேடிட்டு இருக்கவங்கள உங்களோட எம்டி ஸ்பேஸோட கனெக்ட் பண்ணுறது தான் இந்த Airbnb அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் மூலயமா உங்களோட ஃப்ரீ ஸ்பேஸை யூ கேன் மேக் அண்ட் மணி மேக்கிங் பிளாட்ஃபார்ம். ஸோ 2 நாள் 3 நாள் ரெண்ட்டுக்கு விட்டு அது மூலயமா நீங்கள் லாபம் சம்பாதிக்க முடியும். சரி, என்னோட ஸ்பேஸை நம்ம மணியாக மாற்றிட்டேன், என்கிட்ட இருக்க திங்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை மணியாக மாற்ற முடியும்னு சொன்னீங்களே, அதே எப்படி? ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த காரை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ரொம்ப ரேர் ஃப்ரீக்வெண்ட், இல்லைனா ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி இருக்கிற டைம் பீரியடில் தான் உங்களோட காரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ மீதி இருக்க டைம் பீரியட் உங்களோட கார் சும்மா உங்கள் வீட்டிலே தான் நின்றுட்டுருக்கு, இல்லை சும்மா உங்கள் ஆஃபீஸ்லேயே தான் நின்றுட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் உங்கள் கார் உங்களுக்கு மணி மேக் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? ஸோ நம்மளோட அந்த 2-3 நாள் மணி மேக் பண்ணுறது நம்மளோட பெட்ரோல் எக்ஸ்பென்சஸையோ இல்லை நம்மளோட அதர் பர்சனல் எக்ஸ்பென்சஸையோ கவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, அந்த காரை எப்படி அந்த 2-3 நாள் மணியை மேக் பண்ண வைக்கிறது? இந்த ஒரு சின்ன ஐடியா தாங்க உபர், கிராப், ஓலா இந்த மாதிரி இருக்க கம்பெனிஸோட க்ரியேட்டிவ் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. நீங்கள் உங்களோட வெஹிக்கிளை அவங்களோட லைசன்சிங் டிரைவர்ஸுக்கு நீங்கள் சர்வீஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ அதை அவங்களே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்குவாங்க, ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. மைலேஜ், பெட்ரோல் எல்லாத்தையுமே அவங்களே அந்த ஓன் எக்ஸ்பென்சஸை எடுத்துக்குவாங்க. அதுலேருந்து வர ப்ராஃபிட்ஸ் மட்டுமே உங்களை சேரும். சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் we can make money. இந்த மாதிரி பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. சொந்தமாக கார் வாங்கி
ஒரு 4-5 கார் சொந்தமாக வாங்கி அதை ஏதோ ஒரு ட்ராவல் ஏஜென்சிக்கு அந்த காரை ரெண்ட்டுக்கு விட்டு அந்த கார் இவங்களுக்காக கண்டினியூஸாக அந்த கார் ஏதோ ஒருத்தர் பேரில் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அந்த கார் ஒவ்வொரு தடையும் ட்ராவல் ஆகும் பொழுதும் அதுலேருந்து இவங்களுக்கு மணி வந்துக்கிட்டே இருக்கும். காருங்கிறது பொதுவாகவே நம்ம கையிலேருந்து மணியை எடுக்கிறது. ஆனால் இந்த இடத்துல அவங்களோட வெஹிக்கிள் அவங்களுக்கு மணியை மேக் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்ஸ், உங்களோட லேப்டாப் எதுவாக வேணாலும் இருக்கலாம், உங்களோட எக்யூப்மெண்ட்ஸை உங்களுக்கு மணி மேக் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டூலாக மாற்றலாம். இந்த ஒரு பாசிவ் இன்கம் டெக்னிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சண்டே இன்னொரு பாசிவ் இன்கம் டெக்னிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.